திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியில் சுமார் 5000 ஏக்கரில் சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் அழுகத் தொடங்கியுள்ளன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், விவரங்கள். சிவரஞ்சனி, திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 2,30,000 ஏக்கர் பரப்பளவுல சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக கடந்த 3 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் சம்பா மற்றும் தாளடி இளம் நெல் பயிர்கள் என்பது இந்த மழை நீரில் மூழ்கி உள்ளது. தற்பொழுது நாம பார்க்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோட்டூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சோழங்கநல்லூர் பகுதி. இந்த பகுதியில் சோழங்கநல்லூர், புழுதிக்குடி, பல்லவராயன் கட்டளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 5000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்கள், இளம் நெல் பயிர்கள் அனைத்தும் மழை நீரில் மூழ்கி இருக்கிறது. அந்த பகுதி முழுவதுமாகவே கடல் போல் காட்சியளிக்கிறது. அங்கு மழை நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய நெல் பயிர்களை விவசாயிகள் எடுத்து காண்பிக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். ஒரு ஏக்கருக்கு இதுவரை 15,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக அந்த மழை நீர்ல நெல் பயிர்கள் அழுகி வருவதால் இன்னுமேல் அந்த பயிர்களை எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு உருவாகி இருப்பதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். உடனடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்தால் இதே பிரச்சனையை நாங்கள் தொடர்ந்து சந்தித்து வருகிறோம். காரணம், அங்குள்ள வடிகால் வாய்க்கால்கள் முழுவதுமாக ஆகாய தாமரை செடிகள் மண்டி கிடக்கிறது. அந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்றினால் மட்டுமே மழை நீரை வடிய வைக்க முடியும். இதன் காரணமாகவே பயிர்கள் அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கிறாங்க. வருகிற 28ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதி திருவாரூர்ல கனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நெல் பயிர்கள் பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகி உள்ளதால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.